வணக்கம் ஐயா. ஆசிரிய சேவைக்கான ஆரம்ப கட்டம் எவ்வாறு அமைந்தது? முதல்ல தமிழன் டிவிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தமிழன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, முதல்ல நான் என்னை பற்றி சொல்கிறதா இருந்தால், எனது பேர் நாகப்பன் சந்திரமோகன். நான் இந்த பாடசாலைக்கு அதிபராக கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த பாடசாலையில் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்பாக நான் அல்துமுல்ல விமலானந்தா தமிழ் மகாவித்தியாலயத்தில் அதிபராக 15 வருடம் கடமையாற்றிவிட்டு இந்த பாடசாலையை சமூகம் அளித்திருக்கின்றேன். அடுத்து இந்த ஆசிரியர் தொழில் என்று சொல்லும்போது, நான் 1986ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்கப்பட்டு அதிகஷ்ட பிரதேச பாடசாலையான அப்புதலை இலக்கம் 3 தமிழ் வித்தியாலயத்தில் கடமையாற்றினேன். அதன் பின்பு அல்துமுல்ல விபுலானந்தா தமிழ் மகாவித்தியாலயத்திற்கு கடந்த 2000ஆம் ஆண்டில் இடமாற்றம் பெற்று சென்று அங்கு எனது 15 வருட அதிபர் சேவையை முடித்துக்கொண்டு 2015ஆம் ஆண்டு இந்த பாடசாலைக்கு சமூகம் அளித்திருக்கின்றேன். அந்த ஆரம்ப கட்டத்தில் தற்போதைய நிலையை எதிர்பார்த்தீர்களா? குறிப்பாக சொல்வதானால், நான் அந்த என்னை வளர்த்த பாடசாலை என்று சொல்லும் பொழுது அல்துமுல்ல விபுலானந்தா தமிழ் மகாவித்தியாலயம்தான் எனக்கு என்ற உயர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால், நான் அந்த பாடசாலையை 2000ஆம் ஆண்டில் கடமையேற்ற போது அந்த பாடசாலை ஒரு ஆரம்ப பாடசாலையாக இருந்தது. தரம் 1 முதல் 5 வரையான வகுப்புகளை கொண்ட 120 மாணவர்களும் 5 ஆசிரியர்களையும் கொண்ட ஒரு பாடசாலையாக காணப்பட்டது. நான் அந்த பாடசாலைக்கு சென்ற பின்பு அந்த சூழல், அந்த சமூகத்திற்கு தேவைப்பாடுகள், அந்த சமூகம் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் போன்றவற்றை நான் ஆராய்ந்த போது, ஏராளமான மாணவர்கள் தரம் 5க்கு பிறகு பாடசாலைக்கு செல்வதை நிறுத்தி கொண்டு தொழிலுக்கும் அல்லது வேறு வேறு துறைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். தரம் 6க்கான கல்வியை தொடராமல் அவர்களுடைய வாழ்க்கை வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில், நான் எனது முயற்சியின் பயனாக தரம் 6, 7 என்று அந்த வகுப்புகளை அந்த பாடசாலையிலேயே அந்த மாணவர்கள் கற்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, அதனைத் தொடர்ந்து அந்த மாணவர்கள் 2005ஆம் ஆண்டு முதல் முறையாக அந்த பாடசாலையில் காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த பாடசாலையை வளர்த்து கொண்டு சென்றோம். எவ்வாறாக இருப்பினும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மிகவும் குறைவாக இருந்த சந்தர்ப்பத்தில் நானும் 2 அல்லது 3 பாடங்களை அங்கு கற்பிக்க வேண்டிய நிலையிலிருந்து முதல் தடவையில் 2005ஆம் ஆண்டு 15 மாணவர்கள் காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி அதில் 9 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றார்கள். அந்த வெற்றி என்னை மேலும் வளப்படுத்தி கொண்டது. என்னை என்ற தொழிலை வளப்படுத்தி கொள்வதற்கு அது ஏதுவாக அமைந்திருந்தது. அத்தோடு அந்த சமூகம், அந்த இடைவிலகல், அந்த சமூகத்துக்குள்ள இருந்த கல்வி தேவைப்பாடு அந்த சமூகம் உணரக்கூடியதாக இருந்தது. ஏனெனில் அதுவரை காலம் தரம் 5 வரைக்கும் இருந்த அந்த பாடசாலையில் கல்வியை தொடர முடியாமல் இருந்த மாணவர்கள் காப்போத்தா சாதாரண தரம் வரை அவர்கள் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. அதன் பயனாக அந்த சமூகத்திலிருந்து நிறைய மாற்றங்களை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து 2006ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றிய 15 மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களும் கூட அனைவருமே சித்தி அடைந்தார்கள். அவர்கள் மீண்டும் அவர்களை நாங்கள் அவதானித்த போது அவர்கள் உயர்தரத்தில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆகவே அதே பாடசாலையில் நான் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதி 7ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உயர்தர வகுப்பு கலை பிரிவையும் அதே பாடசாலையில் ஆரம்பித்தோம். ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது. ஆனாலும் இருக்கின்ற ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் அவர்களுக்கான அந்த உயர்தர கல்வியையும் அதே பாடசாலையில் கற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததனால் அந்த சமூகத்திலிருந்து நிறைய மாற்றங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக சொல்ல போனால், அந்த பாடசாலை ஒரு தோட்டப்புற பாடசாலையாக இருந்த போதிலும் சுற்றுப்புற சூழல் காடு போன்ற ஒரு நிலையில் தான் இருந்தது. அதன் பின் அந்த பாடசாலை வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக அந்த பாடசாலையை சுற்றி தற்பொழுது ஒரு கிராமமே உருவாகியுள்ளது. அது அந்த எமது சமூகத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் கருதுகின்றேன். அத்தோடு அந்த 2009ஆம் ஆண்டு முதன்முறையாக காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு 9 மாணவர்கள் தோற்றினார்கள். அந்த 9 மாணவர்களுமே சிற்றி பெற்றார்கள். அதில் ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்திற்கும்
ஏனையவர்கள் கல்வியல் கல்லூரிக்கும் செல்லக்கூடியதாக அமைந்திருந்தது. பிறகு அந்த தொடர்ச்சியாக அந்த மாணவர்கள் அங்கு கல்வி கற்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. 120 மாணவர்கள் ஆரம்பித்த அந்த ஆரம்ப பாடசாலை 2015ஆம் ஆண்டு ஆகும்போது 800 மாணவர்களை கொண்ட ஒரு மகா வித்தியாலயமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் அந்த சமூகத்திற்காக என்னால் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது சில திறமைகள் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் அதிபர் அவர்களே, உங்களுடைய ஆசிரியர் சேவையினை தொடரும் போது பல சங்கடங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம். அந்த சங்கடங்களை எவ்வாறு நீங்கள் எதிர்கொண்டீர்கள்? உதாரணமாக கூறும்போது 86ஆம் ஆண்டு எனது ஆசிரியர் பயணத்தை தொடர்ந்த போது தனி ஒருவராக தான் அந்த பாடசாலையை நான் நடத்த வேண்டியிருந்தது. தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளை கொண்ட ஒரு பாடசாலை. அப்போது நாங்கள் அந்த முதலாவதாக அந்த பாடசாலையை பொறுப்பேற்ற போது சில அனுபவம் எதுவும் இல்லை. உடனடியாக முழு பொறுப்பும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருந்தேன். பாடசாலை அதிபராகவும் ஆசிரியராகவும் ஏனைய எல்லா தேவைகளையும் தனி ஒருவராக இருந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் காணப்பட்டேன். அதே போல் நான் அந்த பாடசாலையிலிருந்து விபுலானந்தா தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு சென்ற போதும் கூட அங்கும் அவ்வாறான பல்வேறு சவால்கள் இருந்தது. உதாரணமாக கூறுவதானால் பாடசாலை போதிய ஆசிரியர்கள் இருக்கவில்லை. ஆசிரியர்கள் இல்லை என்று நான் அந்த பயணத்தை இடையில் நிறுத்தவில்லை. அந்த மாணவர்களுக்கு ஏதாவது எம்மால் முடிந்த அளவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பாடசாலை பிரதேசம் அல்லது அதற்கு அண்டிய பிரதேசத்திலிருந்து உயர்தரம் வரை கல்வி கற்ற மாணவர்கள் யாராக இருப்பார்களா என்று தேடி பார்த்து அவ்வாறானவர்களை தொண்டர் ஆசிரியர்களாக இணைத்து கொண்டு அவர்களூடாகவும் அந்த எனது பயணத்தை தொடரக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக கூறுவதால் அந்த பாடசாலையில் பெறுபேறுகள் அதிகரிக்கும் போது மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியது. ஆனாலும் மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அங்கு வகுப்பறைகள் போதிய அளவு இருக்கவில்லை. அதை நாங்கள் இல்லை என்று நான் கூறிக்கொண்டிருக்காமல் தற்காலிகமாக கூடாரங்கள் அமைத்து அதனூடாக வகுப்பறைகளை நான் நடத்தினோம். அதாவது பாடசாலைகளில் இல்ல விளையாட்டு போட்டிகள் நடாத்தும் போது 3 இல்லங்களுக்கும் அவர்கள் கூடாரங்கள் அமைக்கும் போது குறைந்து 1 வருட காலத்திற்காவது நிரந்தரமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே கூடாரங்களை அமைக்க வைத்து அவர்களுக்கு அதற்கு புள்ளிகளும் வழங்கப்பட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி இல்ல விளையாட்டு போட்டி முடிவடைந்த பின்பு நாங்கள் அந்த கூடாரங்களை வகுப்பறைகளாக பயன்படுத்தினோம். அதே போல் தளபாடங்கள் பற்றாக்குறை இருந்தது. மாணவர்களுடைய தொகைக்கு ஏற்ற மாதிரி தளபாடங்கள் இருக்கல்ல. அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த பிரதேசத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மரங்களை பயன்படுத்தி தற்காலிக பெஞ்ச் எல்லாம் மேசை இவ்வாறு தயார் பண்ணி அந்த கூடாரங்களிலிருந்து கல்வி கற்ற ஒரு பிரிவினர் தான் முதலாவதாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள். அதே போல சாதாரண தர வகுப்பு மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியது. அந்த அதிகரிப்புக்கு ஏற்ற மாதிரியான வகுப்பறைகள் இருக்கல. தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டு வரை நாங்கள் அவ்வாறான பிரச்சனைகள் முகம் கொடுத்தோம். 2010ஆம் ஆண்டுக்கு பின்பு இந்த பாடசாலை இந்த வளர்ச்சியில் கல்வி திணைக்களமும் பங்கேற்று கொண்டது. அதன் பயனாக 2007ஆம் ஆண்டு அளவில் ஜெய்கா ப்ராஜெக்டில் அந்த பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு அவர்களூடாக சில உதவிகள் பாடசாலை கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து உலக வங்கியினூடாக அவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளித்து பாடசாலையின் வளர்ச்சி, அந்த சமூகத்திட தேவைப்பாடு இவற்றை அவதானித்தவர்கள் அந்த பாடசாலைக்கு ஒரு வகுப்பறை கட்டடத்தை அமைத்து கொடுத்தார்கள். அதனை தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு இருமாடி கட்டிடம் ஒன்றும் எமது பாடசாலைக்கு உலக வங்கியினரால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பாடசாலை தான் அல்துமுல்ல விபுலானந்தா தமிழ் மகாவித்தியாலயம். அதில் கல்வி கற்ற அநேகமான மாணவர்கள் இன்று பல்கலைக்கழகத்துக்கு சென்று பட்டதாரி ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். அத்தோடு ஆசிரியர் உதவியாளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் சட்டத்துறை, அதாவது சட்டத்துறையில் தெரிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கின்றார்கள்.
இவ்வாறு அந்த பாடசாலை அந்த சமூகத்திற்கு பல்வேறு சேவையை செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. அந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பெற்றோர்களுமே தோட்ட தொழில் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியாக மிகவும் பின்னடைந்த நிலையில் இருக்கின்றவர்கள். அவ்வாறு இருந்தாலும் அவர்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு எமது பாடசாலைக்கு கிடைத்தது. அவர்களுடைய ஒத்துழைப்பு, பழைய மாணவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் கிடைத்ததன் காரணமாகத்தான் அந்த பாடசாலை வளர்ச்சியின் உச்சகட்டத்திற்கு சென்றுள்ளது என்று கூறலாம். ஊவா மாகாணத்தில் தனித்துவம் பெற்ற ஒரு பாடசாலையாக எமது அப்புத்தளை தமிழ் மத்திய கல்லூரி காணப்படுகின்றது. இந்த தனித்துவத்தினை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய பங்களிப்பும் முயற்சியும் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? இது ஒரு நல்ல கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இந்த 2015ஆம் ஆண்டு இந்த பாடசாலையை பொறுப்பேற்கும் போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு பாடசாலையாக இது காணப்பட்டது. ஏனெனில் அதற்கு நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்பதற்கு முன்பாக இந்த பாடசாலையில் ஒரு தற்காலிகமாக நியமனம் பெற்ற ஒரு அதிபர் இருந்தார். அவர் ஏற்கனவே இதே பாடசாலையில் உப அதிபராக இருந்தவர். அதற்கு முன்பு கடமையாற்றிய அதிபரை தொடர்ந்து இவர் இந்த பாடசாலையை பொறுப்பேற்று நடத்தி சென்றார். அவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பாடசாலையை விட்டு சென்றதனால் இந்த பாடசாலைக்கு நான் உள்வாங்கப்பட்டேன். காரணம், என் மீது இந்த பாடசாலை சமூகம் கொண்டிருந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும். நான் ஏற்கனவே கடமையாற்றிய பாடசாலையில் பல்வேறு சாதனைகளை புரியக்கூடியதாக இருந்ததனால் இந்த சமூகத்தில் ஒரு நற்பெயரை எனக்கு காணப்பட்டது. கல்வி திணைக்களத்திலும் கூட பல்வேறு நிர்வாக ரீதியான என்னிடம் காணப்பட்ட திறமைகள் இப்படியான நிலைமையில் எனது பயணத்தை நான் இந்த பாடசாலையில் தொடங்கினேன். அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு நான் சமூகம் அளித்த போது இங்கு கலைத்துறையும் வர்த்தகத்துறையும் உயர்தரத்தில் காணப்பட்டது. தரம் 6 தொடக்கம் 13 வரையான வகுப்புகள் ஆரம்ப பிரிவு தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இருந்தது. அந்த வகையில் நான் இந்த பாடசாலை சமூகம் அளித்த போது இந்த நிர்வாக ரீதியாகவும் சரி, பௌதிக வளம் மற்றும் சூழல், ஆசிரியர் பற்றாக்குறை அல்லது ஆசிரியர்களிடம் காணப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், இப்படியான நிலையில் தான் நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்றேன். அந்த பாடசாலையை பொறுப்பேற்கும் போது காணப்பட்ட பிரச்சனைகளை நான் பாடசாலைக்கு வந்த பிறகுதான் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. என்னென்ன பிரச்சனைகள் இங்கு இருக்கின்றது என்பதை நான் முதலிலே அடையாளப்படுத்தி கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நான் தேடி அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக இங்கு பாடசாலையில் இருந்த ஆசிரியர்களை இணைத்து கொண்டு அத்தோடு பாடசாலை சமூகம், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், இப்படி பல்வேறுபட்டவர்களையும் நான் என்னோடு இணைத்து கொண்டு அந்த பயணத்தை நான் ஆரம்பித்தேன். அந்த பிரச்சனைகள் மிக முக்கியமாக காணப்பட்டது மாணவர்களுடைய வரவு, மாணவர்களுடைய ஒழுக்கம், அதோடு அவர்களுடைய கல்வி நிலைமை, பெறுபேறு, இப்படியான பிரச்சனைகள் மிக முக்கியமாக இருந்தது. அதே போல் பாடசாலையின் சூழல் கவர்ச்சிகரமான ஒரு சூழலாக காணப்படலை. அதுவும் மாணவர்களுடைய கல்வியில் பின்னிலைக்கு அது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. மாணவர்களுடைய பெறுபேறு உயர்தர கலைப்பிரிவிலே, அவர்களுடைய உயர்தர கலைப்பிரிவிலே அவருடைய பெறுபேறுகள் காணப்பட்டாலும், பல்கலைக்கழகம் சென்றிருந்தார்கள், கல்வியல் கல்லூரிகளுக்கு சென்றிருந்தாலும் கூட அது ஒரு துறை சார்ந்ததாக மாத்திரமே காணப்பட்டது. கலைத்துறை, வர்த்தகத்துறையோ அல்லது தொழில்நுட்பத்துறையிலேயோ அவர்களுடைய சாதனைகளோ அல்லது பெறுபேறுகளோ வீழ்ச்சியில் காணப்பட்டது. இருந்தாலும் நான் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக ஏனைய துறைகளை விட அதிகமாக இருந்தது. வர்த்தகத்துறைக்கும் தொழில்நுட்பத்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாணவர்களை அதில் அவர்களுக்கான விளக்கங்கள் வழங்கப்பட்டு ஆலோசனைகள், வழிகாட்டல்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பாடத்தின் பெறுமதிகள் அவர்களுக்கு விளங்க வைக்கப்பட்டு அதிலே மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடியதான செயற்பாடுகளை ஆரம்பத்திலே செய்து மாணவர்களை இணைத்து கொண்டோம். அடுத்ததாக அந்த துறைகளில் இருந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்கப்பட்டது. அதாவது ஏனைய வளவாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களின் ஊடாக தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும், அந்த துறை உதாரணமாக வர்த்தகத்துறை எடுத்துக்கிட்டால் அதில் ஆசிரியர்கள் இருந்தாங்க.
அவர்களுக்கு போதிய அளவு அந்த பாண்டித்யம் இருக்கல, அந்த துறை சார்ந்த பாண்டித்யம் இருக்கல. அவர்கள் அந்த கற்பித்தார்கள் சாதாரண சித்தி அல்லது மிக உயர்தரத்தில் 3 பாடங்களில் சித்தி என்ற நிலைமையில் மாத்திரமே காணப்பட்டது. பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த வர்த்தக துறையிலோ அல்லது ஏனைய துறைகளிலோ இருக்கல. அதற்காக நாங்கள் அந்த முதலாவது 2016ஆம் ஆண்டு பரீட்சைக்கு முகம் கொடுத்த மாணவர்களுக்கு வர்த்தக துறையில் இருந்து ஒரு மாணவன் அந்த பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய வாய்ப்பு 3A சித்தி பெற்றுக்கொண்டார். அதே போல தொழில்நுட்பத்துறையில் 2016ஆம் ஆண்டு மாவட்டத்தில் 3வது இடத்தையும் தேசிய ரீதியில் 32வது இடத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்தார்கள். அதன் பின்பு மாணவர்களுடைய தொகை இந்த பாடசாலைக்கு தொழில் சார்ந்த அதாவது தொழில்நுட்பத்துறைக்கு மாணவர்களுடைய தொகை அதிகரித்தது. அதே போல வர்த்தகத்துறையிலும் தொடர்ந்து 2016, 17, 18, 19ஆம் ஆண்டு வரைக்கும் வர்த்தகத்துறையிலே அதிகமான மாணவர்கள் சித்தி அடைந்து தற்பொழுது பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது எல்லா துறைகளிலும், இப்போ கலைத்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, வர்த்தக, அடுத்தது தொழில்நுட்பத்துறையில் சார்ந்த பகுதிகளில் எடுத்துக்கொண்ட இப்போதைக்கு தரம் 12, 13 வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் தொகை கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் இந்த பாடசாலை மீது கொண்ட நம்பிக்கையும், இந்த பாடசாலை அவர்களுக்காக அங்கு கடமையாற்றுகின்ற ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் பயனாக இன்று ரத்தினபுரி, பலாங்குட, காவத்த, ரக்வான போன்ற பகுதியில் உள்ள மாணவர்களும் பதுல, பசர, வெள்ளிமட போன்ற பகுதிகளில் இருந்தும், பண்டாரவளை, அடுத்து நம்மளுக்குள்ள அந்த பகுதிகளில் உள்ள மாணவர்களும் உயர்தரத்துக்காக இந்த பாடசாலையை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த பாடசாலையில் காணப்பட்ட பிரதான குறைபாட்டை நாங்கள் நிவர்த்தி செய்ததன் காரணமாகத்தான் இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்குது. இந்த பாடசாலை மீது இந்த உவா மாகாணத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த பாடசாலை மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. அதே போல் பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதுனால இன்று ஏராளமான மாணவர்கள் இந்த பாடசாலையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலை அவர்களுக்காக தொடர்ந்து அந்த சேவை வழங்கும் என்பதில் நான் பெருமை அடைகின்றேன். சமகாலத்தில் 15 வயது மாணவர்களை எதிர்கொள்வது என்பது ஒரு கடினமான ஒரு செயலாகும். அவ்வாறு இருப்பின் உங்களுடைய பாடசாலையில் 15 வயது மாணவர்களை எவ்வாறு நீங்கள் கையாளுகின்றீர்கள்? தரம் 6 தொடக்கம் 9ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள் இந்த வயதுக்குள்ள இருக்கிறார்கள். பெரும்பாலான பெற்றோர்களும் சரி, பாடசாலையும் சரி, இந்த தரம் 5 புலமை பரீட்சை வரைக்கும் கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் அதற்கு பின்பாக குறைவடைகிறது. குறிப்பாக பிறகு பார்த்தா தரம் 10 தான் திரும்ப மீண்டுமே பெற்றோர்கள் அவங்களோட கவனத்தை செலுத்துகிறாங்க. 11ஆம் வகுப்பில் நல்ல பெருபேர் எடுக்கணுன்றது. 5ஆம் வகுப்புக்கு பிறகு அந்த மாணவர்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் இந்த பாடசாலையில் மாணவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனை முகம் கொடுக்குறாங்க. என்னன்னு சொன்னால், நிறைய பேர் தரம் 6, 7, 8 வரைக்கும் கல்வி கற்றவங்க தரம் 8க்கு பிறகு இடைவிலைகளில் காட்டுறாங்க. தரம் 9க்கு வரக்குள்ள குறைவடையும், 10க்கு வரக்குள்ள இன்னும் குறைவடையும். அடுத்து 11ஆம் வகுப்புக்கு போகக்குள்ள ஒரு குறிக்கப்பட்ட மாணவர்கள் மாத்திரமே பரீட்சைக்கு செல்லக்கூடியதான ஒரு நிலைமை ஆரம்பத்தில் காணப்பட்டது. நான் இதற்கு முன்பு கடமையாற்றிய பாடசாலையிலும் சரி, இந்த பாடசாலையிலும் சரி, அந்த தரம் 6க்கு மேற்பட்ட வகுப்புகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். எனது நோக்கம் அந்த தரம் 6 தொடக்கம் 9 வரையான வகுப்பு மாணவர்களை நாங்கள் முழுமையாக கவனிக்கப்பட்டு அவர்களை தரம் 10க்கு அனுப்பும்போது காப்பத்த சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேர்களை பெறலான்றது அந்த இதற்கு முன்பு இருந்த பாடசாலையிலும் அதே இதுகளை செயற்பாடுகள் நான் செய்துட்டு இருந்தேன். அதே போல தான் இந்த பாடசாலையிலும் மேற்கொள்கிறேன். அந்த வகையில் தரம் 6ல் இருந்து அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுது. அவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனை முகம் கொடுக்கிறார்கள் சமூகத்துக்குள்ள. அதாவது அவர்களுடைய பெற்றோர்களுடைய வறுமை, அடுத்தது அந்த மாணவர்களுடைய ஏனைய மாணவர்களுடைய சக பாடிகளுடைய அவர்களுடைய ஈர்ப்பு, இப்படியான இதுகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கறதுனால நாங்கள் அதிலிருந்து அந்த மாணவர்களை விடுபட செய்து பாடசாலைகளில் 3 மாதத்திற்கு ஒருக்கா தேவையான ஆலோசனைகள், வழிகாட்டலும் செயற்பாடுகள் நடக்குது.
அவங்க அந்த அதில் பங்கு பற்றின பிறகு அவங்க அதில் பாடசாலை இடைவிலகலை நாங்கள் குறைத்திருக்கிறோம். உதாரணமாக ஆரம்பத்தில் தரம் 6ல் 175 மாணவர்கள் வந்து சேருவாங்க. என்னென்னு சொன்னால் இது ஆரம்ப பிரிவு இந்த பாடசாலை இல்லாதனால சுற்றுப்புறங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகள், அதாவது 9 பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த பாடசாலைக்கு வர வேண்டிய மாணவர்கள் தரம் 6க்கு பல்வேறு சூழலிலிருந்து பல்வேறு நிலைமையிலிருந்து அந்த மாணவர்கள் இந்த பாடசாலைக்கு உள்வாங்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த பாடசாலைக்கு உள்வாங்கப்பட்ட பின்பு இந்த பாடசாலை அவர்களுக்கு புதிதாக இருக்கின்றபடியால் ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு நாங்கள் தேவையான அவர்களுடைய தேவைகளை நாங்கள் அறிந்து அதை பூர்த்தி செய்கிறோம். அதனால் அந்த மாணவர்களுடைய இடைவிலகல் மிகவும் குறைவடைந்து செல்கின்றது. அதே போல் அவர்களுடைய கற்றல் ஈடுபடுறதும் அதிகரிக்கின்றது கற்றல் செயல்பாடுகளில். உதாரணமாக ஆரம்பத்தில் வந்து தரம் 6ல் 175 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டால் பரீட்சைக்கு வந்து 100 மாணவர்கள் 110 அல்லது 90 மாணவர்கள் தான் பரீட்சைக்கு செல்வார்கள். ஆனால் தற்பொழுது அப்படியான நிலைமை இல்லை. தரம் 6ல் கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டால் காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு குறைந்தது 190 மாணவர்களாவது பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். மிக பெரிய அளவிலான மாணவர்கள் இந்த பாடசாலையிலிருந்து காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பரீட்சையில் சித்தி அடைகிறார்களோ இல்லையோ அவர்கள் காப்போத்தா சாதாரண தரம் வரையிலாவது அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாங்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டு அனைத்து மாணவர்களையுமே நாங்கள் அந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைய தவறுகின்ற மாணவர்களுக்கு இதே பாடசாலையில் தொழில் பயிற்சி வழங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே அனைத்து மாணவர்களையுமே காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற செய்து அதில் சித்தி அடைகின்றவர்கள் உயர்தரத்திற்குள் செல்வார்கள். ஏனைய மாணவர்களை நாங்கள் வெளியில் விடுவதில்லை. தொடர்ச்சியாக இதே பாடசாலையில் 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்விக்கு உள்வாங்கப்பட்டு அவர்களையும் நாங்கள் தொழிலுக்கு வழிகாட்டுகின்றோம். உதாரணமாக 2018ஆம் ஆண்டு முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நூடாக பயிற்சி பெற்ற 90 மாணவர்கள் தற்பொழுது அவர்கள் தொழில் பயிற்சியை முடித்து கொண்டு தொழிலுக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் அரசு தொழில் வாய்ப்புக்கு சென்றிருக்கின்றார்கள், சிலர் தனியார் துறையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், சில மாணவர்கள் சுற்றுலா துறையில் தொழில் வாய்ப்பு பெற்று சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாடசாலை வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு கேந்திர நிலையமாக அமைந்திருக்கின்றது. அத்தோடு நாங்கள் சொல்வதானால் இடையில் மாணவர்கள் இடைவிலகல் காணப்பட்டிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை திசை திரும்பி போயிருக்கும். அதே போல காப்போத்தா சாதாரண தர பரீட்சையிலே சித்தி அடைய தவறிய மாணவர்களும் இந்த பாடசாலை அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த மாணவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தவறான வழிகளிலே செல்லக்கூடிய நிலைமை காணப்பட்டிருக்கும். ஆனால் நாங்கள் அதிலிருந்து இந்த மாணவர்களை தொடர்ச்சியாக பாடசாலையிலேயே வைத்து கொண்டு 13 வருட கட்டாய கல்வி என்ற நிலையை உருவாக்கி அனைத்து மாணவர்களையும் இந்த பாடசாலையின் ஊடாக நல்ல நிலைக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடசாலைக்கு நான் சமூகம் அளித்த போது இந்த பெற்றோர்கள் வந்து என்னிடமிருந்து நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார்கள். குறிப்பாக சொல்வதானால் இந்த பெற்றோர்களுடைய கட்டாயத்தின் பேரில் தான் அந்த பாடசாலைக்கு சமூகம் அளித்தேன். அந்த பாடசாலையில் கடமையை ஏற்றுக்கொண்டேன். அதாவது என் மீது கொண்ட நம்பிக்கை. ஆகவே நான் இந்த பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட போது நான் ஏற்கனவே கடமையாற்றி கொண்டிருந்த பாடசாலையில் அந்த பெற்றோர்களிடமிருந்து நிறைய எதிர்ப்பு வந்தது. இந்த கல்வி திணைக்களத்திற்கும் அடுத்து ஏனைய அரசியல்வாதிகளுக்கு இடையில் நிறைய கருத்து மோதல்கள் எல்லாம் காணப்பட்டுச்சு. என்னன்னு சொன்னால் நான் இந்த பாடசாலை இடமாற்றம் செய்யப்பட்டதுனால அந்த பாடசாலைக்கு ஒரு முறையான ஒரு அதிபரை நியமனம் செய்யணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த அதிபர் தொடர்ந்து அந்த பாடசாலையிலே இருக்கணும்னு சொல்லி அவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட தொடங்கிட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் சமாளித்து கொண்டு தான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்றேன். ஏனென்றால் இந்த பாடசாலைகளுடைய பெற்றோர்கள் என் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து பல்வேறு வேண்டுகோள்களை விட்டதோடு இந்த கல்வி திணைக்களமும் எனக்கு கட்டாயப்படுத்தி இந்த பாடசாலைக்கு அனுப்புனாங்க. அந்த வகையில் நான் இந்த பாடசாலைக்கு வந்ததோடு கடமையேற்ற போது இந்த பெற்றோர்கள் நிறைய எதிர்பார்ப்பு வைத்திருந்ததுனால அவர்கள்
எனக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கினாங்க. இந்த நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் பக்கபலமாக இருந்து உதவி செய்தார்கள். மிகவும் பெரும்பாலான 190% மாணவர்கள் வந்து தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தான் இந்த பாடசாலையில் கல்வி கேட்கின்றார்கள். இது ஒரு நகர்ப்புற பாடசாலையாக இருந்தாலும் கூட 190% மாணவர்கள் தோட்டப்பகுதி சார்ந்த மாணவர்கள். ஆகவே அவர்கள் வசதியான மாணவர்கள் என்று குறிப்பிடுவதற்கில்லை. ஆனாலும் இந்த பெற்றோர்கள் வந்து அவர்களால் முடிந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினாங்க. அதே போல் பழைய மாணவர்கள், இந்த பாடசாலையில் ஏற்கனவே கல்வி கற்ற நிறைய மாணவர்கள் கொழும்பு வெளியிடங்களில் தொழில் செய்கிறாங்க, நிறைய அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த பாடசாலைக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படணும்னு சொல்லி அவங்களும் நிறைய ஒத்துழைப்பை வழங்கினாங்க, இப்போவும் வழங்கி கொண்டே தான் இருக்கிறாங்க. அதே போல் இந்த பாடசாலையில் இருந்த ஆசிரியர்கள் 190% ஆசிரியர்கள் இந்த பாடசாலையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்த்தாங்க. காரணம் வந்து இந்த பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் தான் இப்போது இங்கே 50% மாணவர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். அதாவது இறுதியாக வழங்கப்பட்ட அந்த ஆசிரியர் நியமனம் 2015ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அந்த ஆசிரியர் உதவியாளர் நியமனத்தில் 38 ஆசிரியர்கள், இந்த ஆசிரியர் உதவியாளர்கள் இதே பாடசாலையில் கல்வி கற்றவர்கள். அந்த 38 பேருக்கும் இந்த பாடசாலை மீது அதிக அக்கறை இருக்கின்றது. அதே போல பட்டதாரி நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் இந்த பாடசாலையில் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த பாடசாலையில் கல்வி கற்ற ஆசிரியர்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த பாடசாலை மீது அதிக எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கின்றது. அவர்களும் பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த பாடசாலையை முதலாவதாக 2015ஆம் ஆண்டு இந்த பாடசாலை காலடி வைத்த போதும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அதே வருடம் நாங்கள் அந்த உற்பத்தி திறன் போட்டிக்கும் இந்த பாடசாலையை நான் தயார்படுத்தினேன். ஏனென்றால் இந்த அவ்வாறு தயார்படுத்த காரணம் அந்த இருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்வு காண்பதற்கு இந்த உற்பத்தி திறன் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நான் தொடர்ச்சியாக 2007ஆம் ஆண்டிலிருந்து நான் முன்பு கடமையாற்ற பாடசாலையில் இந்த உற்பத்தி திறன் போட்டியில் தொடர்ச்சியாக மாணவர்கள் இந்த பாடசாலை உள்வாங்கப்பட்டு தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. அதன் காரணமாக அங்கு அந்த பாடசாலையில் பெறுபேறுகள் அதிகரித்தது. அதே போல் இந்த பாடசாலையும் அந்த உற்பத்தி திறனுக்கு உள்வாங்கப்பட்டால் மாணவர்களுடைய பெறுபேற்றை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நாங்கள் அதிகரிக்கலாம். அதே போல் ஆசிரியர்களும் தங்களுடைய நிலையிலிருந்து மேலும் தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படும். ஆகவே 2015ஆம் ஆண்டு அந்த உற்பத்தி திறன் போட்டிக்கு இந்த பாடசாலையை நாங்கள் அந்த உள்வாங்குவதற்காக அந்த விண்ணப்பம் செய்த போது நான் அதிலிருந்து பெறுபேற்ற எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்வரும் காலங்களில் வந்து உற்பத்தி திறனில் நாங்கள் வெற்றி பெறலாம் என்ற நோக்கத்தோடு தான் நான் அந்த முதலாவது 2015ஆம் ஆண்டு விண்ணப்பம் செய்வதற்கு பாடசாலையை தயார் செய்தோம். அந்த வகையில் 2015ஆம் ஆண்டே நடந்த போட்டியில் இந்த பாடசாலை 3ஆம் இடத்தை தேசிய ரீதியாக பெற்றுக்கொண்டது. அந்த வகையில் எனக்கும் எனது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக அதை நான் கருதுகின்றேன். அதிபர் அவர்களே, பாடசாலை வளர்ச்சிக்கு பல்வேறு வகையான ஒத்துழைப்பு கிடைத்தது என்று கூறினீர்கள். அந்த வகையில் பாடசாலையின் பழைய மாணவர்களின் பங்களிப்பு எவ்வாறு அமைகின்றது? பழைய மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. நிறைய பாடசாலைகளுடைய வளர்ச்சியில் நிறைய அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். கல்வி ரீதியாகவும் சரி, பாடசாலை பௌதிக ரீதியாகவும் சரி, அவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்வதானால், நீங்கள் வரும் வழியில் அந்த நுழைவாயில் அவதானித்திருப்பீர்கள். அண்மையில் நடந்த அந்த தற்போதைய அந்த நிலைமை COVID-19 அந்த பாடசாலை மீது ஆரம்பிக்கும் போது பல்வேறு தேவைப்பாடுகள் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த கை கழுவும் அந்த பேசின்கள் அமைத்து கொடுத்து அந்த பழைய மாணவர்கள் தான் இந்த பாடசாலையில் வந்து பழைய மாணவர்கள் வந்து பாடசாலைக்குள் 2 அல்லது 3 பிரிவுகளாக இருந்து செயற்படுகின்றார்கள். ஒன்று கல்வி சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள், அடுத்ததாக பௌதிக வளம் சார்ந்தவர்களாகவும், அதே போல் அந்த விளையாட்டுத்துறை சார்ந்து இவ்வாறு பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பிரிவுகளில் உள்ள அனைத்து பழைய மாணவர்களுமே அவர்களால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்கி இந்த பாடசாலையின் வளர்ச்சியில் அவர்கள் பங்களிப்பை
செய்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சிறப்பு நேர்காணல் இறுதி தருவாயை அடைந்திருக்கின்றது. அந்த வகையில் அதிபர் அவர்களே, இந்த காலகட்டத்தில் கோவிட்-19 என்கின்ற தொற்று நோயின் விடுமுறை நிறைவுக்கும் வரும் வேளையில் உங்களுடைய பாடசாலையின் அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கை எவ்வாறு அமைகின்றது? இந்த கோவிட்-19 ஆரம்ப கட்டம் ஏப்ரல் மே மாதங்களில் இவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் பாடசாலையில் தொடர முடியாத நிலைமை காணப்பட்டது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் எமது ஆசிரியர்களுடன் இணைந்து இவர்களுடைய வீடுகளுக்கு சென்று 190 விதமான வீடுகளுக்கு நாங்கள் நேரடியாக விஜயம் செய்து அந்த மாணவர்களுடைய தேவைகள் அறியப்பட்டு அவர்கள் அந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். உதாரணமாக இந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற அனைத்து மாணவர்கள், அதே போல் காப்பாற்ற சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள், அதே போல் தரம் 6 தொடக்கம் 10 வரையில் உள்ள மாணவர்கள் என்று நாங்கள் தனித்தனியாக அவர்களை பிரித்து கொண்டு ஆசிரியர்கள் ஊடாக அந்த அவர்களுக்கு வீட்டிலிருந்து பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அதே போல் அந்த ஆன்லைன் கல்வியிலும் அவர்கள் 190 மாணவர்கள் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கும் தேவையான பயிற்சிகளை வழங்கினோம். அடுத்ததாக இந்த பாடசாலை அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 2 வாரங்கள் தொடர்ச்சியாக நிறைவடைகின்ற இந்த தருவாயில் அவர்கள் ஆரம்பத்திலே பாடசாலைக்கு சமூகம் அளிப்பதிலே அவர்கள் ஆர்வம் மிகவும் குறைவாக இருந்தது. நாங்கள் அந்த மாணவர்களை மீண்டும் வீடுகளுக்கு சென்று பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை கூறி மாணவர்களை உள்வாங்கி கொண்டோம். தற்பொழுது மாணவர்களுடைய வரவு சீராக அமைந்து விட்டது. அவர்கள் கற்றல் கற்பித்தலே சிறப்பாக அவர்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டு போகின்றார்கள். இன்றும் கூட கல்வி அமைச்சிலிருந்து வருகை தந்து தரம் 11 மாணவர்களுக்கு ஆலோசனை வழிகாட்டலும் செயற்பாடுகள் தற்போதும் கூட பாடசாலை நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மாணவர்கள் அவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றபடியால் அந்த பெறுபேற்றில் எவ்விதமான தாக்கமும் ஏற்படுத்தாது என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் பரீட்சைக்கு முகம் கொடுக்கும்போது பூரணமான நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள். இந்த கொரோனா அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் முழுமையாக விடுபட்டு சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையால் அந்த கல்வி நடவடிக்கையில் இதன் தாக்கம் மிக மிக குறைவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் சிறப்பு நேர்காணலுக்காக நேரம் ஒதுக்கி ஒத்துழைப்பு வழங்கிய அப்புத்தளை தமிழ் மத்திய கல்லூரியின் அதிபர் அவர்களுக்கு ஒவ்வா தமிழன் தொலைக்காட்சியின் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வா தமிழன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர். சுபாஷ். வணக்கம் நேயர்களே.